டயட்ல இருக்க வேண்டியனா பிரியாணி கடை கியூல நிக்கிறேன். வெல்கம் டு டே 56. ஃப்ரெண்டு லஞ்சுக்கு மட்டன் பிரியாணி சாப்பிடணும்னா பக்கத்துல ஆற்காடு பிரியாணி கடை இருக்கு, அங்க நல்லா இருக்கும்னு சொன்னேன். சண்டேனால செம கூட்டம், லைன்ல நின்று அரை மணி நேரம் வெயிட் பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு நான் பிரியாணி வாங்கல, ஏன்னா அது சாப்பிட்டா கேலரி டெபிசிட் அப்பவே முடிஞ்சிடும். பார்சல் வாங்கிட்டு ரூமுக்கு வர வழியில ஃப்ரெண்டு ஒரு பெப்சி வாங்கினா, அதையும் என்னால் குடிக்க முடியாது. இந்த பிரியாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா நான் சாப்பிட ஆரம்பிச்சா நிறையவே சாப்பிட்டுருவேன், ரொம்ப ஆயிலியாவும் இருக்கும். அதனால தான் அதை அவாய்ட் பண்ணிட்டு வழக்கமா வாங்குற கீட்டோ சாலட் வாங்கிட்டேன். சாப்பிடும்போது சிக்கனோட ஃப்ளேவர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. சீட்ஸும் போட்டிருந்தாங்க. என்னடா இதுன்னு பார்த்தா மறுபடியும் மாத்தி வச்சுட்டாங்க. கீட்டோ பவுல் ஒன்று ஆர்டர் பண்றது கார்ப்ஸை குறைச்சிட்டு கேலரி டெபிசிட்ல இருக்கலாம்னு தான். ஆனா இவங்க மறுபடியும் மறுபடியும் மாத்தி மாத்தி நமக்கு ரைஸ் பவுலே அனுப்புறாங்க. சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சு. பட் புரோட்டீன் வேணுமேனு ஃபுல்லா சாப்பிட்டு முடிச்சேன். ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டேரக்டா நைட்டு டின்னருக்கு வந்துட்டோம். ஆயில் இல்லாம 2 சப்பாத்தி போட சொன்னேன். கூட வெஜ் குருமா, நான்வெஜ் கிரேவி 2மே வச்சிருந்தாங்க. ஃப்ரெண்டு ஒரு சிக்கன் கொத்து பரோட்டா ஆர்டர் பண்ணியிருந்தான். அதுல கொஞ்சமா சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அதோட அவாய்ட் பண்ணிட்டேன். சப்பாத்தி பார்க்க கொஞ்சம் திக்கா இருந்தாலும் சாப்பிட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 2 குருமா கூட இவங்க தயிர் பச்சடியும் வச்சு கொடுத்தாங்க. புரோட்டீனுக்கு குவார்டர் தந்தூரி வாங்கியிருந்தேன். தந்தூரியும் பெருசா ஆயில் இல்லாம ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ரேட்டும் கம்மி. இது புது கடை, நான் இவ்வளோ நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நைட்டு டீ கடையில் ஃப்ரெண்ட்ஸ் லெமன் ஜூஸும் பாலும் ஆர்டர் பண்ணாங்க. நான் கொஞ்சம் ஃப்ரூட் சாப்பிடலாமேன்னு ஃப்ரூட் சாலட் வித் ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட் ஒரு பிரெட் ஆம்லெட் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அது மயனீஸோட இருந்ததுனால அதில் ரொம்ப சாப்பிடல, ஒரு பீஸ் மட்டும் சாப்பிட்டேன். இன்னைக்கு சாப்பிடக்கூடாத சில விஷயங்களை நாம சாப்பிட்டிருந்தாலும் மனசை பொறுத்துட்டு பிரியாணி அவாய்ட் பண்ணதுனால இன்னைக்கு நம்மளால கேலரி டெபிசிட்ல இருக்க முடிஞ்சது. மீண்டும் சந்திப்போம்.